எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. அந்த என்னடா கார்த்தி, மீன் பிடிக்க போலான்னு கூட்டிட்டு போயிட்டு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டே இருக்க. ஏன்னா இவ்வளவு தூரம் போய்கிட்டே இருக்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. கொஞ்சம் மெதுவா போடா, வண்டியை மெதுவா ஓட்டுறா லூசு பயலே. நான் மீன் பிடிக்கணும்னு சொல்லி எங்க வீட்டு பின்னாடி ஒரு கிணறு இருக்கு, அங்கேயே உனக்கு கூட்டு போயிட்டு பண்ணலாடா. எதுக்குடா இங்க இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வர? எல்லாம் அமைதியா வர மாட்டீங்களா? சும்மா தொண பேசிட்டே தான் வருவியா? உங்களுக்காக கஷ்டப்பட்டு நான் ஜீப்பெல்லாம் எடுத்து வந்தா இப்படித்தான் பேசிட்டு இருக்கியா? இங்கதான் வந்து நிறைய மீன் இருக்குன்னு எங்க ஊருக்காரல சொல்லியிருக்காங்க. இங்க போனோம்னா நிறைய மீன் பிடிச்சி சாப்பிடலாம். நல்ல டேஸ்டான பெரிய பெரிய மீன்லாம் இங்கதான் இருக்கு. அது உனக்கு தெரியுமா? அது ஓகேடா. அப்புறம் வண்டியை கூட இவ்வளவு வேகமா ஓட்டிட்டு போறேன். அங்க பாரு குச்சி எல்லாம் இருக்கு. டேய் மெதுவா போடா. இதுலடா புல்லு புதருக்குள்ள புந்து போறேன். எனக்கு பயமா இருக்குடா. மெதுவா போயிட்டே இருந்தா திரும்பி வரதுக்குள்ள பயங்கரமா இருட்டாயிரும்ல. இந்த வழியா தான் போகணும்னு சொன்னாங்க. இந்த பக்கம் போகாதீங்க தம்பி, அது அங்கதான் இருக்கு, போகாதீங்க, அது வந்துரும், திரும்பி போயிடுங்க. லூசு கிழவி, நீ வாட்டி வந்து கும்முன்னு நிக்கிற, நான் அடிச்சு தூக்கி இருப்பேன். இந்த பக்கம் போகாதீங்க, அது இருக்கு. ஆமா, அங்கதான் மீன் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. சூப்பர் பாட்டி. தம்பி 6 மணிக்குள்ள சீக்கிரம் போயிடுங்க, அது உங்களை விடாது. லூசு கிழவி, இப்போதைக்கு நீ சூனியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க. நீ பேசாம ஓடு, நாங்க போயிட்டு கம்முன்னு வந்துருவோம். பாட்டி நாங்க மீன் பிடிக்க தான் போறோம், போயிட்டு சீக்கிரமா வந்துருவோம். சரி சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. நீ என்னத்துக்கு இந்த லூசு கிழவிட்ட பேசிட்டு இருக்க? நீ வழி விடு கிழவி, நாங்க போயிட்டு வந்துருவோம். அது வரப்போகுது, அது வரப்போகுது, அது வரப்போகுது, அது வரப்போகுது, அது வர. மீனெல்லாம் பிடிக்க வேண்டாம்டா. அந்த பாட்டி சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. வாங்கடா போயிடலாம். பயப்படாத, நாங்க இருக்கோம், வா போலாம். அந்த கிழவி சும்மா சொல்லுது. ஜாலி, எவ்வளவு தண்ணி வருது பாருங்க. இங்கதான் நம்ம மீன் பிடிக்க போறோம். ஒரு வழியா பாறை மேல ஏறி உட்கார்ந்தாச்சு. டேய் அப்படியே தூண்டில் எடுத்துட்டு வாங்கடா. டேய் என்னடி தூண்டில் ஒழுங்காவே போட மாட்டீங்க? டேய் அங்க மீனே இல்ல, இந்த சைடு போடு பாருடி. அங்க பாரு மீன் நிறைய போகுது பாரு, இங்க போடு. மீனா இங்க பாரு, பெரிய மீன் போயிட்டு இருக்கு, இது மேல தூண்டில போடு. இருங்க அந்த மீனை நான் பிடிக்கிறேன். மீன் மாட்டிக்கிட்டே, நான் மீனை பிடிச்சிட்டேனே. பாத்து மீனை கீழே போட்டுறாத, தூண்டில கீழே போட்டுறாத. பாத்தீங்களே, வந்ததுக்கு ஒரு மீன் கிடைச்சிருச்சுப்பா. மீனா தூண்டில குடு, நானும் கார்த்தி அங்க போய் மீன் பிடிக்கிறோம். கார்த்தி இங்க மீன் பிடிக்கலாம்டா, ஜாலியா. பெரிய மீன் மாட்டிக்கிச்சுடா. இல்லடா ராமு, இல்லடா ராமு. ஆமுடா இழு சூப்பர். இங்க பாருங்க, இந்த பக்கம் 2 மீன் இருக்கு. கார்த்தி நீ சூப்பரா போட்டுட்டா தூண்டில. வெளியே இழு தூண்டில மெதுவா இழு. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு மொத்தம் 4 மீன் பெருசா பிடிச்சாச்சு. சூப்பர். வாங்கடா போலாம், இருட்டாயிடுச்சு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. அந்த கிழவி சொன்ன மாதிரி ஏதோ வந்துரு போகுதுடா. வாங்க போலாம். உங்களை எல்லாம் பேசாம கூட்டிட்டு வராமே இருக்கலாம். கரும, உங்களால பெரிய துக்கமா போச்சு. சரி வந்து தொலைங்க, போலாம். நான் சொன்ன கேட்டீங்களா? சீக்கிரம் வாங்க, அதுக்குள்ள இருட்டிருச்சு. நானே வேணா மீனை தூக்கிட்டு வர. வாங்க. எவ்வளவு ஜாலியா எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோம். இருட்டிச்சுன்னு பயந்துகிட்டே கடை. இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் உட்காந்து செஞ்சு சாப்பிடலாம். எல்லாம் ஏறுங்க வண்டியில. கார்த்தி எனக்கே பயமா இருக்குடா ரொம்ப. சீக்கிரம் போட, இந்த இடத்த விட்டு. இருட்டவர் ஆகாது, ரொம்ப பயமா இருக்குடா. எல்லாரும் அமைதியா உட்காந்துருங்க. நானே பயந்துருக்கேன், என்னை பயமுட்டாதீங்க. உன் பேச்ச கேட்டு நாங்க மீன் பிடிக்க வந்தோம் பாரு. மீனா தத்தங்க அடிச்சு எங்க காணோம்? கீழே விழுந்துட்டாளா? ஐயோ, அங்க பாருங்க, மீனா விழுந்து கிடக்குறா. மீனா தூங்குறா இருந்தா காருக்குள்ளேயே தூங்க வேண்டியதானா? இங்க எதுக்கு வந்து தூங்கிட்டு இருக்க? அவளே கீழே விழுந்துட்டா, அவட்ட போய் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஒண்ணும் ஆகலப்பா, நான் மணல்ல தான் விழுந்தேன், அதனால ஒண்ணும் ஆகல. ஏண்டா என்ன பார்த்தா தூங்குற மாதிரியே தெரியுது. ஏண்டா கார்ல இருந்து பறந்து வந்து விழுகுறேன், ஆனா அதை விட்டுட்டு நீ வந்து தூங்கிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். நீ நான் அப்பவே சொன்னேன், ஒழுங்கா போயிருந்துருக்கலாம். வேற மீனா விழுந்துட்டா, அப்புறம் மரம் உடைஞ்சு விழுந்துருக்கு. இதை தாண்டி நம்ம எப்படி போறது? நம்ம வழியவே மறைச்சிருச்சு இந்த மரம், இருட்டா வேற இருக்கு. சரி யாரும் கவலைப்படாதீங்க, இந்த மரத்தை மட்டும் எடுத்து போட்டா எல்லாரும் ஜம்முன்னு போயிடலாம். சரி எல்லாரும் வாங்க, மரத்தை தூக்கி போடலாம். எல்லாரும் கிளம்பலாம். எல்லாம் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஸ்பீடா போகாதடா, நம்மளே யூடியூப்ல போயிட்டு இருக்கோம். எனக்கு என்னமோ அந்த கிளவி சொன்னதே ஞாபகம் வந்துகிட்டே இருக்குதுடா. இந்த காடு ரொம்ப இருட்டா வேற இருக்கு. இந்த காட்டுக்குள்ள போறதே எனக்கு பயமா இருக்குது. எனக்கு பேய் ஞாபகம் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. உன்னை நம்பி வேற நாங்க வந்துகிட்டு இருக்கோம். நீ பேசாம வரியா? வண்டியை விட்டு கீழே விட்டா. அதுக்குன்னு கொஞ்சம் மெதுவா ஆச்சு போய் தோலடா. ஏன்டா என்ன மறுபடியும் ஒரு மரம் ஒண்ணு இருக்குது? ஐயோ, அதே இடத்துக்கு திரும்பி வந்துட்டோமா? கார்த்தி என்னடா வழியை மறந்துட்டியா? திருப்பி இதே இடத்துக்கு
வந்துட்டு இருக்க? ஏண்டா இருட்டுக்குள்ளே போறனால வழி மறந்துட்டியாடா? வந்த வழியிலே வந்துட்டு இருக்கோம். இல்ல கரெக்டான வழியில தான் போனோம். நான் பாத்துக்கிட்டே தான் இருந்தோம். எப்படி ரூட் மாதிரி மறுபடியும் அந்த வழிக்கே வந்தோன்னு எனக்கு தெரியலையே. சரி இங்க நிக்கிறது ரொம்ப ஆபத்து. சீக்கிரம் வண்டி ஏறா. வண்டி எடுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் அமைதியா இருங்க. ஐயோ என்ன மறுபடியும் மேல உடஞ்சிட்டே இருக்கு. மாட்டிக்கிட்டீங்க தம்பி, நல்லா வசமா மாட்டிக்கிட்டீங்க. ஐயோ இந்த கிழவியை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நீயும் வசமா மாட்டிக்கிட்டீங்க. அது வந்துரும். போன வழிய விட்டு மறந்துட்டீங்களா? முடியாது. டேய் காத்தி எறும்பு மாடு எல்லாம் ஒண்ணாடா. சீக்கிரம் கிளம்புன்னு சொன்னா கேட்டியா? 4 மீன் பிடிக்கலாம் 5 மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பாத்தியா மாட்டிக்கிட்டோம் நம்ம. பாத்தீங்களா? யாருக்காவது கண்ணுக்கு தெரிஞ்சுச்சா? என் கண்ணு முன்னாடியே வந்து நின்னுச்சு. கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. எனக்கு எது பிரச்சனை இல்ல. சூனியக்காரி கிளவி போட்டு தந்தா போதும். நம்ம ஈஸியா வெளியே போயிடலாம். இந்த கிளவி தான் வந்து தேவையில்லாம் நம்மள பயமுறுத்திட்டே இருக்கு. சுடா தம்பி, நல்லா பேசு. இதுதான் உன் கடைசி பேச்சு. அது உன்னை கொன்னுரும். இந்த சூனியக்காரி கிழவி சொல்றத பார்த்தா ரொம்ப பயமா இருக்குது. நார்மல் கிழவி நினைச்சா இது பேய் கிழவியா இருக்கும் போல. டேய் கார்த்தி, நம்ம மீன் வச்சிருக்கோம்ல, அதனாலதான் அந்த பேய் நம்ம பின்னாடி வருது. டேய் சீக்கிரமா அந்த மீனை தள்ளி விட்டுடா. ஏன்னா பேய்க்கு மீன் வாடினா ரொம்ப பிடிக்கும்டா. ஆமா இருங்க, நான் போய் மேலே ஏறி தள்ளி விடுறேன். இந்த கோடையில மொத்தம் 4 மீன் இருக்கு. ஐயோ கஷ்டப்பட்டு பிடிச்ச மீன். இந்த பேய் வந்து எடுத்துக்கோ. எல்லா மீனையும் கொட்டி விட்டுட்டேன். இனி எந்த பேயும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. நம்ம வாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாரும் ஜாலியா இருங்க. என்ன பண்ணாலும் பேய் உங்க கூட தான் வரும். டேய் கார்த்தி, யாரோ நம்ம பின்னாடி இருந்து பேசுன மாதிரி இருந்துச்சுடா. ஐயோ வண்டி மணல்ல பதங்கிருச்சே. எல்லாரும் கீழே இறங்கி நின்று கலந்தா போதும். டேய் அங்க